இன்னைக்கு நாம ஃபுட் வார் 16th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட அப்பா அவனை சேலஞ்ச் பண்ணியிருந்திருக்க, ஓ இதுக்கு தான் ஜப்பானுக்கு வந்தீங்களோ, வாங்க அதையும் பாத்தரலான்னு தயாராவானா. ஆக்சுவலி நேத்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சட்டோஷி கேட்டு இருந்திருப்பான், ஓ உண்மையாலுமே ஹீரோ உங்களோட பையனா இருப்பான் அப்படிங்கறத நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பிளஸ் ஹீரோ கிட்ட இருக்கிற திறமை எல்லாமே அவன் வெறும் அந்த ரெஸ்டாரண்ட்ல கத்துக்கிட்டது மட்டும்தான் சொல்லும் போது, அப்படியா, ஆனா அந்த டேலண்டே போதுமானதா இருந்துச்சு. அவன் என் கூட பேட்டில் பண்ணும்போது என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சது, மேபி அவன் இந்த அகாடமில ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்த பண்ண போறான்னு. சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. கூடவே இந்த போட்டிக்கு ஒரு ஜட்ஜா ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்கள தான் நியமிச்சிருந்திருக்கேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் போட்டிய கண்டிப்பா இது பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும்னு அந்த சட்டோஷி வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஜாம்பி மாதிரி தண்ணி இருக்கிறதுக்காக மெகுமி வருவாளா, ஏன் மெகுமி இப்படி இருக்கிற, மூஞ்சில ஒரு ஸ்பிரிட்டே இல்லைன்னு கேட்டா, அதுவா சரியான தூக்கமே இல்ல, கேம்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்படியே மண்டை ஃப்ரை ஆயிருச்சும்பா. ஏகப்பட்ட டிராமாலாம் நடந்து முடிஞ்சு அந்த 6 நாள்ல சர்வைவ் ஆகி இந்த இடத்துல வந்து நிக்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு. நடந்து முடிஞ்சதை நினைச்சுமா இந்த அளவுக்கு டயர்டா இருப்பேன்னு நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல. சோ இப்போதைக்கு மெகுமி வந்திருக்கா அப்படின்னா ஒரு 3 ஜட்ஜஸ் ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்த 1 மணி நேரத்துல காலையில சாப்பிடுற மாதிரி பசங்களுக்கும் சேர்த்து நீங்க இங்க இருக்கிற எதை வேணாலும் பயன்படுத்தி சமைச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பேட்டிலும் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் போகும்போது அப்படியே மெகுமி கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துட்டு, ஆமா ஏன் ஹீரோவும் அவங்க அப்பாவும் போட்டி போட்டுட்டு சமைக்கிறாங்கன்னு கேட்க, அதுவே தெரியாம தான் உட்காந்துருக்கியான்னு அந்த சட்டோஷி பாப்பானா வேகமா ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி இந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருந்திருக்காரு, உன்னால அவர் எல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கும் போது, அவரு கவுன்சில் ஆஃப் 10ல இருந்திருக்காரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஏகப்பட்ட போட்டி போட்டு இருந்திருக்கேன். ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது 5th படிக்கும் போது உங்க அப்பா கூட போட்டி போட்டியா, சரி அதுல ஜெயிச்சியா என்ன, ஓ அதுவா அப்படின்னு அவன் யோசிப்பானா. அப்ப அவங்க அப்பா அங்க ஓரமா இருந்துகிட்டு, சும்மா பொண்ணு முன்னாடி சீனா போட்டுக்கிட்டு இருக்காத, கிட்டத்தட்ட நீ 500 தடவைக்கு மேல தோத்து போயிருக்குன்னு சொன்னா, யார் 500 தடவைன்னு சொன்னா, 489 தடவை தான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பயங்கரமா காய்கறி வெடிக்கிட்டு இருக்கும் போது ஏற்கனவே நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தா அந்த கிழவி கிட்ட நீங்க ஜட்ஜா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்களா. அதுக்கு அவங்களும், ஓகே நீ போட்டி போடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சோ அதனால கண்டிப்பா இதை பாக்குறதுக்கு ஜாலியா தான் இருக்கும், இருந்தாலும் உன் பையனுக்கு எதிராகவே போட்டி போடுற அப்படிங்கிற கட்டி கொஞ்சம் கூட ஹோல்ட் பேக் பண்ணி போட்டி போட்டேன்னா நான் கடுப்பாயிரும் பாத்துக்குன்னு சொன்னா, அதை பத்தி நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, என் பையனுக்கு எதிராக போட்டி பண்ணணும்னு வந்துட்டா நான் என்னைக்கும் பேக்கே வச்சது இல்லம்மா. நம்ம ஹீரோ இப்ப சமையலுக்காக ஆப்பிள் ஒன்னு எடுத்து வந்திருப்பானா. இதை பார்த்த மெகுமையும், ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இந்த பையன், அவங்க அப்பாக்கு எதிராக தான் போட்டி போடுறான் அப்படின்னு இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு கவுன்சில் ஆஃப் 10ல இருந்திருக்காரு, அவரை எடுத்து இந்த ஃப்ரூட்டை வச்சு என்ன பண்ண போறான்னு யோசிக்க, அதுவே சட்டோஷியும் ஹீரோ பையன் ஏகப்பட்ட பேர் கூட போட்டி போட்டு இருந்திருக்கான். ஆனா என்னைக்கும் அந்த போட்டியில இருந்து அவன் பின் வாங்கினதே கிடையாது. அது ஏன்னு பார்த்தா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில கிடையாது. 489 தடவை தான் அப்பா கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை சண்டைக்கு போறான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ பையன் தோக்குறத நினைச்சு சுத்தமா கவலைப்படாத ஒருத்தனா தான் இருக்க முடியும். முதல்ல நம்ம ஹீரோ தான் அங்க சமையல முடிக்கிறான். சோ சம்திங் ஏதோ ஆப்பிள் ரெசோட்டோ ஆமா, வாயிலே நுழையில, பரவாயில்லையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பக்கவான ஐட்டம் தான் சொல்லிட்டு அவங்களும் எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த ஆப்பிளோட ஸ்வீட்னஸ், அந்த டெக்ஸ்டர், அந்த மவு மாதிரி இருக்கிற அந்த ஃபீல் அப்படின்னு கிட்டத்தட்ட மெகுமி ஏதோ ஒரு ஸ்னோ ஒயிட் மாதிரி இருக்கிற மாதிரியும், அந்த ஆப்பிள் வந்துட்டு அந்த ஸ்னோ ஒயிட் கதையில வர ஒரு இளவரசன் மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணி பாருங்க, இன்னும் தூக்கலா இருக்கும்னு ஹீரோ சொல்லுவானா. சரின்னு அந்த கிழவையும் நம்ம சட்டோஷியும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பக்கம் என்னன்னா அந்த ஆப்பிளோட டேஸ்ட், இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஆனியன், இந்த பெப்பர் இதெல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமா இந்த காம்போ வந்து பிடிச்சிருந்திருக்கும். சோ காலையில எந்திரிச்சோன்னே இந்த மாதிரியான ஒரு உணவு சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்மளோட அந்த சலிப்பு தன்மையில இருந்து நம்மளை வெளியேற்றுறது. இதுல இருக்கிற விட்டமின்ஸ், இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு அதை எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாவே டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருட்கள் தான். இன்னும் சொல்ல போனா தூங்கி எந்திரிச்சு வர ஒருத்தனுக்கு இதை விட பெர்ஃபெக்டான ஒரு சாப்பாடு கொடுக்கவே முடியாது. ஈவன் சட்டோஷிக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அந்த ஆப்பிள அவன் ஆக்சுவலி போட்டு வேக தான் வச்சான், ஆனா எப்படி ஏதோ கட் பண்ணி போட்ட மாதிரி இன்னும் அதே மாதிரி கிறிஸ்பியா இருக்குதுன்னு அவனுக்கு புரியல. அப்ப ஹீரோ பார்த்தா அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்து காமிச்சிட்டு, ஆக்சுவலி நான் மொத்த ஆப்பிளே உள்ள போடல, ஆப்பிள் ஜூஸை முதல்ல ஊத்துனேன், சோ அதுக்கு ஃபிளேவர் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் ஆப்பிள் மேல இருக்கணுங்கிற காரணத்துக்காக அடுப்பு லோ டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்பிள வந்து கட் பண்ணி போட்டேன், அதனால தான் அந்த ஆப்பிளோட கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பானா. இவங்களுக்கு இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஓகே இந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே தான், ஆனா அதை ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஆனா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோட சமையல இந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் கூடுது. இவங்களும் ரொம்ப ஆர்வமா காத்திருந்திருக்காங்க. ஏன்னா எப்படியும் நம்ம ஹீரோட அப்பா பயங்கர கிரியேட்டிவான ஃபுட் எல்லாத்தையும் பண்ற ஒருத்தர், போய் என்ன பண்ணிருப்பாரோ அப்படின்னு ஆச்சரியமா இருக்க. அவரு என்னன்னா நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு கொடுத்துருப்பாரு. காலையில சாப்பாட்டுக்கு நூடுல்ஸா, இல்ல காலையில சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிடுற ஆளுங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதுவே அந்த கிழவி என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்டாடி உன் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லையாடான்னு. ஏன்னா இந்த நூடுல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலரான ஃபுட்டா வேணா இருக்கலாம், ஆனா காலையில சாப்பாட்டுக்கு நூடுல்ஸ் கொடுக்கறதுங்கிறது கிரியேட்டிவான ஒரு விஷயம் தான். இவர் இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது சம்டைம்ஸ் இந்த ஃபுட் வார்ல கூட அதை பெருசா சீரியஸா எடுத்துக்காம அதுல போயிட்டு அவரோட மோசமான டிஷ் எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு
பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. நீ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லடா அப்படின்னு அந்த கிழவி அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த நூடுல்ஸ் அவங்களால கீழே வைக்கவே முடியல, சாப்பிட்டே இருக்கிறாங்க. காலங்காத்தால தான் நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லையே, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ சோயா மில்க்ல இந்த அளவுக்கு அருமையா அது எல்லாத்தையும் ஊற விட்டுருந்துருக்கானேங்கும் போது அவரு சம்திங் ஏதோ ஸ்பெஷலான ரூட்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிருப்பாராமா. கூடவே அந்த சூப் வந்து கிரீமியா வரணும் அப்படிங்கிறங்காட்டி அடிஷனலா எதையோ சேர்த்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபுட்ல பார்த்தா லைக் ஒரு ஏகப்பட்ட மேட்டர் ஆட் பண்ணிருப்பாரு. அது எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடறது மூலமா இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கூடவே அவங்க அதுல எதை கெஸ் பண்ணாம விட்டாங்கன்னு நம்ம ஹீரோட அப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் இதுல அவரு மீட்டையே ஆட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மேட்டரை சொல்றாரு. என்னது இந்த ஒரு பிளேவர் கொண்டு வரக்கு நீ எந்த ஒரு மீட்டோ எந்த ஒரு ஃபிஷ்ஷையோ ஆட் பண்ணலையான்னு அந்த கிழவி ஆச்சரியமாக, நீ அனிமல் மீட்டை பயன்படுத்தி தான் அனிமல் மீட்டோட டேஸ்ட்டை கொண்டு வர அப்படின்னா அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, யார் வேணா பண்ணிடலாம். ஆனா அனிமல் மீட்டை ஆட் பண்ணாமலே அந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும், ஏன் அதுலதான் கிக்கே இருக்கும் பாரு. சோ ஏகப்பட்ட இடங்களுக்கு போய் டிராவல் பண்ணி கெயின் பண்ண நாலேஜ் மூலமா சமையல் சமைக்கிறதுங்கிறது அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சொட்டு கூட விட்டு வைக்காம எல்லாரும் அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓகே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே ஆப்வியஸா நம்ம ஹீரோட அப்பாக்கு தான் ஓட் போடுறாங்க. மறுபடியும் ஒரு தோல்வி, 490. ரெண்டு பேருமே பயங்கர கிரியேட்டிவா தான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஹீரோவை விடவும் அவங்க அப்பாவோட குக்கிங்கிறது பயங்கர சாலிட். சோ கிட்டத்தட்ட இது எட்ஜ் எல்லாம் கிடையாது, எப்படியும் நம்ம ஹீரோட அப்பா தான் இங்க ஜெயிக்கிறாரு. அப்ப அந்த சட்டோஷி ஹீரோ கிட்ட உன் சமையல் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் காலையில நான் ரொம்ப ஏர்லியாவே போயிட்டு தோட்டத்துல வேலை பார்க்க போயிருவேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வந்து சாப்பிடணும் அப்படின்னா வயிறு நம்ப சாப்பிடறதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதனால தான் உங்க அப்பாக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லுவானா. அப்பதான் ஹீரோக்கும் புரியும், ஓ அப்படின்னா நான் தேவையில்லாம காலையில எந்திரிச்சோன்னே ஒருத்தர் என்ன சாப்பிடணும் தான் சமைச்சிருக்கனே தவிர காலையில எந்திரிச்சோன்னே இவன் என்ன சாப்பிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு நான் சமைக்கல. இவங்க எல்லாருமே நேத்தே டயர்டா இருந்த ஆளுங்க தான், அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஹெவியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்பா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு அவனுக்கு புரியுது. அப்போ ஹீரோட அப்பாவுமே பரவாயில்ல, ஆப்பிள வச்சு மேக் பண்றது இது ஒரு நல்ல ஐடியா தான். சோ சூனர் இந்த அகாடமில நீ ஏகப்பட்ட பேரு கூட காம்படிட் பண்ண போற, யாருக்கிட்டையும் தோத்துறாத, அடுத்த தடவை என்கிட்ட தோக்குற வரைக்கும், ஏன்னா இதோட நீ 490 தடவை தோத்துருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கான்ல இருப்பான். இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு பாக்கெட் நோட் எடுத்து நோட் பண்ணிக்குவாங்க. சோ இதை பார்த்துக்கிட்டு இருந்த மெகுமிக்கு அப்போதான் புரியும், இந்த அளவுக்கு டேலண்டடான ஒருத்தர் கூட தான் நம்ம ஹீரோ அடிக்கடி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறானா, அவனோட லிமிட் அவனே புஷ் பண்ணிட்டு இருக்கிறானான்னு சொல்லி கண்டிப்பா இனிமேல் நானும் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. பயங்கரமா மோட்டிவேட் ஆயிருவா. சோ அதுக்கப்புறம் நம்ம மெகுமியும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்க அப்பா ஆல்ரெடி கவுன்சில் ஆஃப் 10ல செகண்ட் சீட்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் ஆமா ஆச்சரியமான விஷயம் தான், ஆனா உண்மையை சொல்ல போனா இது எனக்கு தெரிய வரக்கு முன்னாடி எங்க அப்பாவை நான் பீட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா நம்பர் 1 போகவே இல்ல. சோ எங்க அப்பா போகாத ஒரு இடத்துக்கும் நான் போகணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல நான் மட்டும் போனா எப்படி, நீயும் வா நம்ம ரெண்டு பேருமே கவுன்சில் ஆஃப் 10க்கு போவோம்னு சொல்ல யாரை பார்த்து கூப்பிடுறேன்னு யோசிப்பாளா. சோ அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இந்த மாதிரி இந்த அகாடமிக்கு நான் வந்ததே ஒரு குட்டி வேலைக்காக தான், சரி அப்புறமா பாப்போம் சரியா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப. எரினாவும் அப்படியே கார்லயே பேசிட்டு ஏதோ வேலையில இருக்கும் போல அதுக்காக வந்துகிட்டு இருப்பாளா. ஆப்போசிட்ல ஹீரோட அப்பா கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கிறோன்னே டக்குன்னு அப்படியே கார் நிறுத்திட்டு பாப்பேன். ஆனா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. ஹாஸ்டல் இருக்கிற மத்தவங்களுக்குமே என்னது அதுக்குள்ள போயிட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்திருப்பாரு, அடிக்கடி கடையை கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வாடான்னு. நானா எப்ப கடைக்கு போறதுன்னு கேட்டா அதான் வெக்கேஷன்லாம் வருதுல அந்த டைம்ல போன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. அதே நேரத்துல ஹீரோட ரெஸ்டாரண்ட் நீக்கல அந்த தெருவிலே பார்த்தா யாருக்கும் வியாபாரமே இல்ல. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.